இந்த சாதனை பெண்களுடைய விழா. இப்போ நான் யோசித்தேன், இந்த கைம்பெண்களை ஏன் இந்த உலகம் நினைவு கூறுது அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அன்னை தெரசாவோட ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. 1979 அவங்களுக்கு வந்து நோபல் பரிசு கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 1979 அன்னைக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. அப்போது நோபல் பரிசு வழங்கினோன்னா ப்ரெஸ் மீட் இருக்கும். சாதாரணமாக ஏதாவது இருந்தால் உடனே பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இருக்கும் இல்லையா? அதே போல் அன்னை தெரசாவிட்ட வந்து போய் கேட்குறாங்க, இந்த நோபல் பரிசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்போ அன்னை தெரசா உடனடியாக சொன்ன பதில் வந்து, இந்த உலகம் ஏழைகளை மதிக்கிறது, இந்த உலகம் ஏழைகளை மதிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய ஆன்சர். ஏன்னா ஏழைகளுக்கு செய்த உதவியினால தான் அவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த உலகம் ஏழைகளை மதிக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுபோல தான் நான் இப்போ என்ன நினைவு கூறுறேன் அப்படின்னா, இது உலக அளவில் கைம்பெண்கள் தினம் என்று கொண்டாடப்பட்டாலும் இந்த உலகம் உங்களை நினைக்கிறது என்பதை நான் இத்தருணத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ நீங்கள் நம்மளை வந்து ஒரு வீடோ கைம்பெண்கள் சிங்கிள் மதர் ஆதரவற்றர்கள் அப்படின்னு நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகம் அதெல்லாம் இருந்தாலும் கூட எப்படியோ இந்த உலகம் உங்களை நினைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டைட்டில் வச்சுருக்கோம். இப்போ புதிய பாதை, தடைகளை தாண்டி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. நான் வந்து என் மனசில் என்ன தோணுச்சு என்னன்னு தெரியல, அந்த டைட்டில் வேணாம், நீங்கள் கலங்கரை விளக்கம்னு வைங்க. யோசிக்கவே இல்லை, நான் யோசிக்கவே இல்லை. நீங்கள் வந்து கலங்கரை விளக்கமாண்டா அப்படின்னாங்க. ஆமாண்டா, நீங்கள் கலங்கரை விளக்கம்னு வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால் கலங்கரை விளக்கம் என்று நாம் இதற்கு பெயரிட்டு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு கலங்கரை விளக்கம்னா தெரியும்? அதாவது கலங்கரை விளக்கம் வந்து அவங்க சொன்னது போல் கடற்கரையில் தான் இருக்கும், கடலுக்குள்ளே இருக்காது. அதாவது நம்ம வந்து இப்போது ரோட்டில் போகிறோம், இரவு நேரத்தில் போகிறோம், பகல் நேரத்தில் போகிறோம். பகலில் நமக்கு வெளிச்சம் இருக்குது, இரவு நேரத்தில் நமக்கு வந்து வெளிச்சம் தெரியாது, லைட்டு போட்டுக்கிறோம் இல்லையா? ஆனால் கடலில் இருக்கிறாங்க, கடலில் இருக்கவங்களுக்கு பகலில் வெயிலாக இருந்தாலும் அவங்களுக்கு வெளிச்சம் தெரியாது. அதே போல் இரவு நேரத்துலையும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ எல்லா பக்கமும் நாங்கள் கடலெல்லாம் பயணம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதாவது கரை தெரியாத அளவுக்குலாம் கடலுக்குள்ளே போயிருக்கோம். நாம் கடலுக்குள்ளே போயிட்டு நமக்கு கரை தெரியாது, அந்த அளவுக்குலாம் நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த கலங்கரை விளக்கம் வந்து அதாவது ஒரு வழியை காண்பிக்கிறது, வழி, ஒரு இலக்கை காண்பிக்கிறது. நீ வந்து இங்கே சேரணும் அப்படின்ற ஒரு இலக்கை அந்த கலங்கரை விளக்கம் காண்பிக்கிறது, ஒரு ஒளியை காண்பிக்கிறது. இரவு நேரத்தில் தெரியாது இல்லையா? அப்போ இரவு நேரத்தில் அவங்களுக்கு வந்து இந்த லைட்டு பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் கலங்கரை விளக்கம் பார்த்துருக்குறீங்க? கை தூக்குங்க. சரி, பார்த்தவங்களுக்கெல்லாம் ஜோராக கை தட்டிக்கிங்க பார்ப்போம். பார்க்காதவங்களுக்கு கலங்கரை விளக்கம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது. அதாவது கலங்கரை விளக்கம் என்பது கடலில் இருக்கக்கூடிய, கடலில் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய இலக்கை காண்பிக்கின்ற ஒரு எல்லை தான். அதாவது இங்கே தான் கடற்கரை இருக்குது, நீ இங்கே தான் வந்து சேரணும் அப்படின்ற ஒரு இலக்கை காண்பிப்பது தான் கலங்கரை விளக்கம். குறிப்பாக இரவு நேரங்களில், பகல்லையும் லைட் அடிக்கும், நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கு தெரியும், கடலில் இருக்கவங்களுக்கு அந்த வெளிச்சம் தெரியும். அப்போது அந்த எங்கே இருந்தாலும் அந்த ஒளி எந்த திசையிலிருந்து வருகிறதோ அந்த திசைக்கு தான் நாம் இந்த கப்பலை செலுத்த வேண்டும் அல்லது இந்த போட்டை நகர்த்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த கலங்கரை விளக்கமானது அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ நமக்கு பக்கத்தில் கலங்கரை விளக்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மனோகராவில் இருக்குது. பட்டுக்கோட்டை மனோகரா இருக்குது பார்த்தீங்களா? மனோகராவுக்கு போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே வந்து ஒரு சின்ன கலங்கரை விளக்கம் இருக்கும். அடுத்து இந்த பக்கம் போனீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கும். எங்கெல்லாம் இந்த கப்பல் போட்டெல்லாம் ஒரு இடத்துக்கு வரணுமோ அங்கே வந்து கலங்கரை விளக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த கலங்கரை விளக்கமானது ஒரு வழியை காண்பிக்கின்ற, ஒரு இலக்கை காண்பிக்கின்ற ஒரு வேலையை தான் இந்த கலங்கரை விளக்கமானது செய்து கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த கலங்கரை விளக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் தடுமாறிக்கிட்டு இருப்பான், எங்கேருந்து எங்கே போகிறது அப்படிங்கிறது தெரியாது. இப்போல்லாம் வந்து உங்களுக்கு கடலுக்குள்ளேயே கூட மேப்ஸ் எல்லாம் வேலை செய்யுது. கூகுள் மேப்பெல்லாம் கடலுக்குள்ளேயே போனீங்கன்னா கூட மேப் வேலை செய்யுது. ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது
அடுத்த வேறு பக்கத்து ஊர் போனோன்னா அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேலை செய்யுது. முன்னாடியெல்லாம் இந்த கலங்கரை விளக்கத்தை மட்டும் வைத்து கொண்டு தான் அவர்களுடைய பயணத்தை அவர்கள் தொடர்ந்தார்கள். இந்த கலங்கரை விளக்கமானது உங்களுக்கு கடற்கரையில் மிகவும் உயரமாக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும். அப்பொழுது தான் அது ரொம்ப தொலைதூரத்துக்கு தன்னுடைய ஒளியினை செலுத்த முடியும். சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா மெரினா பீச்சில் கலங்கரை விளக்கம் என்ற ஒரு ஸ்டாப்பே இருக்குது. அதில் மேலே வேறலும் ஏறலாம், மேலே வேறலும் பொதுமக்கள் ஏறி பார்ப்பதற்கு அனுமதி உண்டு. நீங்கள் அதில் மேலே ஏறினீங்கன்னா கடல் ஒரு 5 கிலோமீட்டர் வரலும் தெரியும், ஃபுல்லாக தண்ணியாக தெரியும். நமக்கு அந்த பக்கம் கரை இருக்கிறதுலாம் தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கலங்கரை விளக்கமானது என்ன செய்கிறது அப்படின்னா, கடலில் பயணம் செய்கிறவர்களை எல்லாம் இந்த கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பது அதனுடைய வேலை. இருளில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒளி கொடுப்பது அதனுடைய வேலை. அது மிகவும் உயரமாக இருக்கும். இந்த கலங்கரை விளக்கம் கப்பலை காப்பாற்றாது, கப்பலை காப்பாற்றாது. அது அதே போல் புயல் அடிக்குது, சுனாமி வருது அப்படின்னா அதுலேருந்து யாரையும் காப்பாற்ற முடியாது. அந்த கடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களை அதால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் அலை வருகிறது, அலையினுடைய வேகத்தை அதால் குறைக்க முடியாது. ஆனால் அவற்றில் தத்தளிப்பவர்களுக்கு வழிகாட்ட முடியும். கலங்கரை விளக்கம் இது போன்ற நிகழ்வுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வழிகாட்ட கலங்கரை விளக்கத்தால் முடியும். அதனால தான் யோசித்தேன், நம்ம கலங்கரை விளக்கம்னு இதுக்கு பேர் வைப்போம். கலங்கரை விளக்கம்னா இப்போ நீங்கள் எங்களை சொன்னீங்கல்ல, டாடியை சொன்னீங்க, மதர் ஃபவுண்டேஷன் சொன்னீங்க. என்னுடைய ஆசையெல்லாம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய கஷ்டத்தில் உங்களுடைய துன்பத்திலேருந்து வெளியில் நீங்களே மற்றவங்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. நீங்கள் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சாதனை பெண்களும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க வேணும். எப்படி இது முடியும்? இது என்ன டாடி, எங்களாலேயே முடியல, வீட்டில் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, விடிஞ்சால் என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரியாது, பையனுக்கு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள எங்கே மருத்துவமனை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியாது, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தெரியாது, வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்க மாட்டேங்குது, நான் கிராமத்தில் இருக்கேன், எனக்கு தொடர்ந்து வேலை இல்லை, எனக்கு பயம் வேறு நிறையா இருக்குது, எப்படி நம்முடைய குழந்தைகளை வைத்துக்கொண்டு நம்ம இந்த வாழ்க்கையை நடத்த முடியும் என்ற அச்ச உணர்வு எனக்கு நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் விட இந்த உறவினர்கள், நண்பர்கள், சமூகம் என்னை பார்க்கின்ற நிலையிலிருந்து எப்படி நான் மீள்வது என்றே எனக்கு தெரியாமல் இருக்கின்ற பொழுது நான் எப்படி ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்க முடியும்? எப்படி ஒரு கலங்கரை விளக்கமாக மாற முடியும்? நான் வேணுமென்றால் கலங்கரை விளக்கமாக இருக்கக்கூடியவர்களை பின்பற்றலாமே தவிர நான் கலங்கரை விளக்கமாக மாற முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களால் மாற முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மாறுறது பெருசு இல்லை, நீங்கள் கலங்கரை விளக்கமாக மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாள் நீங்கள் ஒரு நம்பிக்கையோட, ஒரு துணிச்சலோடு இருக்கீங்க பாருங்கள். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற பெண்களை விட உங்களுக்கு அதிகமாக இல்லையா? உங்களுக்கு இருக்கக்கூடிய துணிச்சலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியமும் அவர்களை விட உங்களுக்கு அதிகம். இப்போ நீங்கள் அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தாய் தனியாக இருந்து தைரியத்துடனும் துணிச்சலுடனும் நம்பிக்கையுடன் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்றீர்கள் இல்லையா? அதே போல் கடினமாக உழைக்கின்றீர்கள். இன்னொன்று, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கின்றீர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும், இல்லை அந்த பையன் என்ன பண்ணும், அவங்களுடைய குழந்தைகள் நாமளும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும், நல்ல விடாமுயற்சியோடு இருக்கணும், கடின உழைப்போடு நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. சரியா? எந்த வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தாலும் எதிர்நீச்சல் போடக்கூடிய சக்தியை உங்களிடமிருந்து அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறது. அப்போது நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இல்லையா? உங்களுடைய குழந்தைகள் பின்பற்றும் போது நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கம். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நன்கு உங்களுடைய குழந்தைகளை படிக்க வைத்து அவர்கள் பெரிய ஆளாக இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பம் உங்களை போன்று இருக்கக்கூடிய பிற சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருப்பீர்கள்.
கலங்கரை விளக்கமாக இருப்பீர்கள் என்பது தான் உண்மை. அதாவது இன்றைக்கி டேடி சொல்கிறத உங்களால் எந்த அளவுக்கு ஏற்றுக்க முடியுமோ முடியாதோ அது எனக்கு தெரியல. அதுக்கு இங்கே இருக்க டெல்ஃபி பிரேமாவும் ஒரு உதாரணம். இன்றைக்கி அவங்க பையன், அவங்க என்ன தான் நாங்கள் பண்ணாலும் அவங்க நிறைய தடவை திருப்பியெல்லாம் விட்டுருக்குறோம். ஆனால் அவங்க பையனை நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு லோயலா காலேஜ் லெவலில் கொண்டு போய் சேர்த்துக்க முடியுதுன்னா அவங்க வந்து ஒரு கலங்கரை விளக்கம்தான். அதே போல் இப்போ இங்கே நிறைய முகங்கள் எனக்கு தெரிஞ்ச முகங்களாக இருக்கிறீங்க. நிறைய பேருடைய சாதனைகளை என்னால் இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ அதனால் நம்ம அம்மா இருக்காங்களே, இப்போ தான் வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, அம்மா வந்தீங்களே நம்ம டைலரிங், முத்துமாரி பேபி அம்மா வந்து ஒரு கலங்கரை விளக்கம். அவங்க மட்டும் வளரலை, நிறையா பேரை அவங்க வந்து வளர்க்குறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. எந்திரிங்கம்மா, எங்கே நிற்கிறீங்க? இங்கே வந்துட்டிங்களா? அவங்கள ஜோராக ஒரு கை தட்டுங்க. சரியா? அதே போல் அக்கா வேம்பு அக்கா இங்கே இருக்காங்க. அவங்க எங்களோட நெருக்கமாக பழக ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளை எப்படி அவர்கள் வளர்த்துருக்கிறார்கள், அவர்கள் எப்படி உயர்ந்திருக்கிறார்கள். அவங்க இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு அடிக்கடி வரணுன்ட்டு அவங்க வீட்டையே கும்பகோணத்துலேயே மாற்றிக்கிட்டு தஞ்சாவூருக்கு நம்ம ஃபவுண்டேஷன் ஏற்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் நிச்சயமாக நான் சொல்ல வரேன், நாமெல்லாம் இது போன்ற ஒரு சாதனை பெண்கள் எல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பீர்கள் என்பதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, இப்போ இந்த கலங்கரை விளக்கம் இருக்குல்ல, நான் சொன்னல, சுனாமி வரும், புயல் அடிக்கும், மின்னல், அப்புறம் வந்து பெரும் மழை, இது எதுலேயும் அது ஒன்றுமே ஆகாது. என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அப்படியே தன்னுடைய வேலையை மட்டும் அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வருவீங்க. அதுபோல் யார் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல், அதில் காதில் வாங்கிக்காமல். இங்கே பாருங்கள், இன்னொரு இது யோசிப்பேன். இப்போ வந்து தாய் தந்தை 2 பேருமே இருக்கிற வீடு. நம்ம என்ன நினைப்போம்னா, பெருசாக ஐயோ கணவன் இல்லையே, எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினைப்போம். நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. அது வந்து நமக்கு மிகப்பெரிய இழப்பு, நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய சவால். ஆனால் கணவன் மனைவி இருக்கக்கூடிய குடும்பங்கள் இல்லையே, எத்தனை பேர் குடும்பத்தில் கணவனால் அந்த குடும்பத்திற்கு பயன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டே இருக்கவர் இருக்கார், பொறுப்பே இல்லாதவர் இருக்கார், இல்லைன்னா எனக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறவர் இருக்கார். அவருக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவங்க இருந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் இருந்து என்ன புண்ணியம், இல்லாமல் இருந்து என்ன புண்ணியம். அது இல்லாமல் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு பெரும் நோயினால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் இல்லாமல் இருக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்னாலாம் எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஸோ அப்போ இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் தான் அவர்களுடைய குடும்பத்தை அவங்க பயணம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது, நாம் ஏன் இல்லாததை இல்லாததாக நினைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை நடத்த நாம் சிரமப்பட வேண்டும்? இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் தெய்வ பக்தியோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளும் அதை கற்றுக்கொள்ளும். அடுத்தது, எப்பொழுது அந்த கணவன் மீது நீங்கள் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டு விளங்குகிறீர்களோ, உங்கள் ஒருவருக்கு 2 பேருடைய சக்தி கிடைக்கும் என்பது தான் உண்மை. நீங்கள் அப்பாவாகவும் இருப்பீங்க, அம்மாவாகவும் இருப்பீங்க. ஸோ அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அப்புறம் மற்றவங்க இயல்பாக இருக்கிறவங்கள விட நம்ம வந்து நல்லா இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நம்மள்கிட்ட எது இல்லையோ அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு எப்படி முன்னேறலாம் என்று நாம் சிந்தித்து செயல்பட்டால் நாம் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி. இப்போ நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? இன்னொன்று, இப்போது ஒரு இலக்கு வச்சுருப்போம், நம்முடைய பிள்ளைங்களை இப்படியெல்லாம் படிக்க வச்சுருப்போம். இந்த வருஷம் 12th பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க. அவங்களாம் வர சொல்லி இன்றைக்கி ஹானர் பண்ணியிருக்கலாம், அடுத்த மீட்டிங்கில் பண்ணிவிடுவோம். காலேஜ் பிள்ளைங்க தானே அவங்களாம், காலேஜ் பிள்ளைங்க இன்றைக்கி நம்ம யாரும் கூப்பிடல. சரி, ஸோ அதனால் அப்போ நம்ம அவங்கள ஹானர் நிறைய பிள்ளைங்க 500க்கு மேலே நம்ம படிக்க வைக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் 500, ஒரு சில பேர் 550க்கு மேலே அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது அப்போது ஒரு இலக்கு வச்சுருக்கோம் நம்ம. ஒரு சில அம்மாலாம், டாடி நான் இப்படி தான் போகணும், பிள்ளைக்கு இப்படி வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி வந்து தெளிவாக கேட்குறாங்க. அதே போல் குழந்தைகளும் கூட, டாடி நான் ஏஐடிஎஸ் போகணும், இல்லை ஏஐயில் என்னென்னலாம் படிக்கலாம், என்னென்ன ஸ்கோப் இருக்குது, கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்
அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்போது நாம் ஒரு இலக்கு வைத்து அந்த இலக்கை அடைந்து, அதாவது இலக்கை அடையிறங்கிறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. நாம் நினைக்கிறதெல்லாம் உடனே நடந்துடணும், நாம் நினைக்கிறதெல்லாம் உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி நடக்காது, உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது முதல்ல நம்ம நல்ல தெய்வ நம்பிக்கையோடு இருக்கணும், கடினமாக உழைக்கணும், விடாமுயற்சி செய்யணும். விடாமுயற்சின்றது என்னன்னா, ஒரு இலக்கு நம்ம வச்சுருக்கோம்ல, நம்மளால் முடிஞ்ச வேறெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விட்டுறதுக்கு பேர் முயற்சி கிடையாது. நம்ம என்ன இலக்கை எடுத்திருக்கிறோமோ அந்த இலக்கை அடையும் வரை நாம் முயற்சி செய்து கொண்டு இருப்பதற்கு பெயர் தான் முயற்சி. நம்மால் முடிந்தவரை முயற்சிப்பதற்கு பெயர் முயற்சி அல்ல. நாம் நினைத்த இலக்கை அடையும் வரை முயற்சி செய்து கொண்டு இருப்பதற்கு பெயர் தான் முயற்சி. அந்த முயற்சியை, அந்த உழைப்பை, அந்த தன்னம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட பார்க்க முடியுது, உங்களுடைய குழந்தைகள்கிட்ட வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் நிச்சயமாக நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் அன்போடு தெரிவிச்சுக்கிட்டு, நம்முடைய ஆசை எண்ணமெல்லாம் என்னன்னா, கொஞ்சம் குயிக்காக எல்லாம் நடந்துட்டால் நல்லாயிருக்கும், உடனே எல்லாம் நடந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லை, அப்படி நினைக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் நாம் எடுத்துக்கொள்கின்ற இலக்கை பொறுத்து, நோக்கத்தை பொறுத்து அதை அடையக்கூடிய காலகட்டங்கள் வேறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், சைனா மூங்கியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனாவில் மூங்கி வளர்ப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா யாராவது? சைனாவில் அது வந்து விதை தான். மூங்கில் வந்து நம்ம போத்தா வைக்க மாட்டோம், விதை தான். அங்கெல்லாம் வந்து விதை தான். மூங்கில் அதை வச்சுட்டு அந்த விதையை போட்டுருவாங்க. அந்த விதையை போட்டுட்டு டெய்லி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், விதை போட்டுட்டோம்னா ஒரு வாரத்தில் முளைச்சி வந்துடுமா, 10 நாளில் வந்துடுமா, 15 நாளில் வந்துடுமா? தென்னமுள்ள வச்சாலே 3 வருஷத்தில் காய்க்கிறதுக்கு மரம் இருக்கா? இப்போ ஷார்ட் டேர்மில் காய்க்கிறதுக்கு என்ன மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஆனால் சைனா மூங்கில் மட்டும் அது வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, முதல் வருஷம் 1 வருஷம் ஆச்சு, எல்லாம் கொஞ்சம் கூட வரல. 2வது வருஷம் ஆகுது, ஏதாவது வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பையும் வரல. 3வது வருஷமும் ஆச்சு, வெளியில் வந்துச்சா? இல்லை. ஆனால் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும், தினந்தோறும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த ஈரத்தோடு இருக்கணும். அப்போ டெய்லி தண்ணி. 3வது வருஷமும் அது வரல. சரி, எப்போ தான் டாடி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4வது வருஷமும் வரல. விதை போட்டு 4 வருஷம் வரல. 5வது வருஷத்தில் அப்படி எட்டி பார்த்து 5-6 வாரத்தில் 90 அடி போயிடும், 80 அடி 90 அடி போயிடும். எத்தனை வருஷம் கழிச்சு? 5 வருஷம் கழிச்சு. நாம் என்ன நினைக்கிறோம், 5 வருஷம் வரலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கணும், அதை பராமரிச்சுக்கிட்டு இருக்கணும். அது வந்து ஒரு பாயிண்ட்டு. அடுத்து 5 வருடம் கழித்து அந்த வெளியே ஒரு 5-6 வாரங்களில் 80 அடி 90 அடி வருகின்ற மூங்கிலை தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 5 வருடங்களும் எந்த அளவிற்கு தன்னுடைய வேரை ஆழமாக மண்ணில் புதைத்து இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியாது. அது வேறு இல்லாமல் இல்லை, 5 வருடமாக ஆழமாக தன்னுடைய வேரை அது செலுத்தி கொண்டே இருக்கிறது. அதன் பிறகுதான், ஒன்றும் இல்லை, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 20 அடி மரம் வேணும்னா எவ்வளோ ஆழம் போடணும்? 3 அடி 4 அடி ஆழம் போட்டால் தான் அது நேராக நிற்கும். நீங்கள் 20 அடி மரத்தை 1 அடியில் நட்டு வச்சிங்கன்னா உடனே சாஞ்சு போயிடும். அப்போ எவ்வளோ உயரமாக போகிறதோ அதற்கு 2 மடங்கு 3 மடங்கு கீழே ஆழமாக அது போகணும். இப்போ இந்த பில்டிங் இருக்குது, இந்த பில்டிங்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அப்படியே இன்னொரு பீம் போடணுன்னீங்கன்னா வெளியில் ஒரு 5 அடி பீம் நீட்டணும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 10 அடி கொண்டு போகணும் நீங்கள், அப்போ தான் பெண்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் இப்படி அதில் கம்பியை சொருவி 5 அடி பீம் போடணுன்னீங்கன்னா அடுத்த நாள் விழுந்துரும். இப்போ இந்த 5 வருஷமும் இந்த மூங்கில் செஞ்ச வேலை என்னன்னா, அதனுடைய வேரை ஆழப்படுத்தி கொண்டே இருந்தது. 5 வருடங்கள் கழித்து திடீரென்று 80-90 அடிக்கு அது உயர்ந்து நிற்பதனால், அதனுடைய வேர் ஆழமாக உள்ளே சென்றிருப்பதால், அதனால் அந்த மூங்கியை தாங்கி நிற்கக்கூடிய சக்தியும் அதற்கு கிடைக்கிறது. இப்போ உங்களுடைய வேலைகள்லாம் இதுதான். கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா, நம்ம டெய்லி கோயிலுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், அர்ச்சனைகள் பண்ணுவோம், அல்லது துவா செய்வோம்.
இப்போ கடவுள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேலையில், உங்களுடைய ஜெபத்தில், உங்களுடைய முயற்சியில், உங்களுடைய வேறு ஆழமாக உள்ளே போய்க்கொண்டே இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பதில் கிடைக்கலையே, கடவுள் வந்து எனக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேணாம். அதற்கு பதிலாக உங்களுடைய உங்களுடைய வேரானது, நீங்கள் எடுக்கின்ற முயற்சியானது இந்த பூமிக்குள்ளே எப்படி அந்த சைனா மூங்கிலுடைய வேர் உள்ளே சென்றது போல் நீங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. உங்களுடைய கடுமையான உழைப்பினாலும், முயற்சியினாலும், நம்பிக்கையினாலும், இறை பக்தியினாலும் திடீரென்று ஒரு நாள் நீங்கள் உயர்ந்து நிற்பீர்கள். திடீரென்று நீங்கள் ஒரு நாள் உயர்ந்து நிற்பீர்கள். எப்படின்னா, எப்படி இப்போ டெல்ஃபி பிரேமா வந்து எங்கள்கிட்ட அது காசு கேட்டுச்சு, ஸ்காலர்ஷிப் கேட்டாங்க. அந்த டாடி எங்கே போய் இன்ஜினியரிங் சேர்றதுன்னு. ஒரு வாரம் கழிச்சு வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஆனந்த ஃபவுண்டேஷனில் ஃபுல் ஃபீஸ் கொடுக்குறாங்க, நான் இந்த மாதிரி லோயலாவில் அவங்களே சேர்த்துட்டாங்க டாடின்ட்டு. எப்படி? இந்த சைனா மூங்கில் தான். நம்ம செஞ்சிருந்தோம்னா கூட அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் அங்கே முழு பணமும் கொடுத்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கணக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாளும் உங்களுக்கு அதுக்கு பதில் கொடுக்காமல் போவே மாட்டார். நீங்கள் கவலையே படாதீங்க. என்ன இன்னைக்கு நடக்கலையே, நாளைக்கு நடக்கலையே. நம்ம ஊர் மூங்கில் எப்படி தெரியுமா? நம்ம ஊர் மூங்கில் போத்து வைத்தாலே வந்துடும் நினைக்கிறேன். நம்ம ஊர் மூங்கிலும் போத்தும் வைக்கலாம், இதுவும் போடலாம், விதையும் போடலாம். அது வந்து எப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முதல் வருஷம் கொஞ்சம் வளரும், 2வது வருஷம் கொஞ்சம் வளரும், 3வது வருஷம் கொஞ்சம் வளரும், ரெண்டும் ஈக்குவலாக வளரும். அதுபோல் ஒரு சில பேர் இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லவில்லை. டாடி நான் அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் உங்களை கடவுள் கைவிடவில்லை என்பதை தான் நான் இது மூலம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனால் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சாதனை பெண்களில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் அல்லது அவர்களுடைய குழந்தைகள் மிகவும் உயரமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து இந்த நம்முடைய வெள்ளி விழாவை முன்னிட்டு ஒரு சில முன்னாள் மாணவர்களை எல்லாம் தொடர்பு கொண்டார்கள் நம்முடைய அன்புக்குரிய பிள்ளைகள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளிநாட்டில் அங்கே வேலை பார்க்குறோம், இங்கே வேலை பார்க்குறோம், உயர்ந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும் பொழுது உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ அவங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. அதனால் நம்ம வந்து துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மளால் முன்னேற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்துலேயும் கிடையாது. அதனால் நிச்சயமாக நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வயது ஒரு தடை இல்லை. இங்கே வந்து சின்ன பிள்ளைங்களும் வந்திருக்கிறீங்க, பிலோ 30, 40, அதுக்கப்புறம் எபோவ் 50யும் வந்திருக்கிறீங்க. எந்த நேரத்துலையாக இருந்தாலும் நம்ம வந்து முன்னேறதுக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலை ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். அதாவது நம் உடன் இருப்பவர்கள் எல்லாரும் நமக்கு உதவி செய்பவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நம் உடன் இருப்பவர்கள் எல்லாரும் நம்முடைய வளர்ச்சியில் பங்கு கொள்வார்கள் அல்லது உண்மையிலேயே நம்முடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார்கள் என்று மட்டும் தயவு செய்து ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள். அதே நேரத்தில் அவங்கள தப்பாகவும் நீங்கள் வந்து நினைக்க வேணாம். தேவைன்னா எந்த அளவோடு நீங்கள் வச்சுக்கணுமோ அந்த அளவோடு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நல்ல குடும்பங்களில், அதாவது தாய் தந்தையர் இருக்கக்கூடிய குடும்பங்கள்லேயே அந்த குடும்பங்களை எல்லாம் எவ்வாறு கலைத்து விடலாம், பிரச்சனைகளை உண்டு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கிராமப்புறங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை, தவறுதலாக நான் சொல்லலை, நடைமுறையில் இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சாதனை பெண் தனியாக இருந்து தன்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது அவங்க வந்து சவால்களை சந்தித்து தான் ஆகணும் இல்லையா? அப்போது எங்கே இப்போ நம்மளை விட முன்னேறிடுவாளோ, இவங்களுடைய பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களை விட முன்னேறிடுமோ அப்படிங்கிற ஒரு பொறாமையில் அவங்க வந்து இல்லாத எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இல்லையா? இதுதான் நடக்குது. சரி, நாம் நம்ம வழியில் போகிறோம், அவங்க வழியில் போட்டோம், அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நம்ம போயிட்டு இருந்தாலும் நம்மளை விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? விடமாட்டாங்க. அதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அவங்களுக்கு காது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சாதனை பெண்கள் பட்டியலில் நீங்கள் இடம்பெற முடியாது. எப்பொழுது தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் நம்மிடம் இருக்கிறதோ நாம் எல்லா இடத்திலும் தலை நிமிர்ந்து செல்லலாம். தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் இருக்கிறதோ நம்ம எல்லா இடத்திலும்
தலை நிமிர்ந்து செல்லலாம். அதுபோல் உங்களை பழக்கப்படுத்திக்கங்க. இன்றைக்கி வந்து உங்களை குறை சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க. 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை முன்னேற்றி ஒரு பெரிய ஆளாக காட்டும் பொழுது அவளோட நம்மளால் பேச முடியுமா, பேசுவாளா அவள் நம்மளோட அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் எல்லோரும் வரணும். அந்த மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் தான் கலங்கரை விளக்கம். அதுபோல் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம முன்னேறது. இப்போ இன்றைக்கி ஒரு சேலஞ்சு எடுத்துகிட்டு போங்க. நான் இன்றைக்கி உங்களை சொல்கிறதெல்லாம் அதுதான். நான் எப்படி வருவேன், நான் எப்படி பண்ணுவேன், என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பேன் அப்படிங்கிறதே உங்களுடைய இலக்காக இருக்கக்கூடாது. நான் ஒரு கலங்கரை விளக்கமாக மற்றவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இலக்காக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ கழுகு பார்த்தீங்கன்னா, இப்போது மேலே அது அதிக பலன் கொண்டது வந்து கழுகு, சரியா? அந்த கழுகு என்ன பண்ணுமா, மிக உயரத்தில் போகும். மழை வர்ற மாதிரி இருந்தால் மேகத்துக்கு மேலே போயிடுமா. மழை வர்ற மாதிரி இருந்தால் மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பறவை தான் வந்து கழுகு. அதுபோல் நம்முடைய இலக்கு வந்து நமக்கு தெரிகிற மேகத்தை நோக்கி இருக்கக்கூடாது. யாருக்கும் தெரியாத நாம் பறக்கக்கூடிய இடம் மேகத்தை தாண்டி, மேகத்துக்கு மேல் நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும். நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம், என்ன பண்ண போகிறோம், பிள்ளைங்களை எப்படி கொண்டு வர போகிறோங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. ஆனால் கொண்டு வரணும். இது வந்து ஒரே நாளில் நடக்காது. இந்த சைனா மூங்கில் மாதிரி தான். திரும்ப முயற்சியும் பயிற்சியும் இருக்கும் வரை எல்லாராலும் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. முயற்சியும் பயிற்சியும் அப்படின்னா என்ன, நம்ம தொடர்ந்து இப்போ முதல்ல கல்யாணம் ஆகி போய்ட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு முதல்ல சமைக்க தெரியாது இல்லையா, வீட்டில் அதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கும் பொழுது நல்ல ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் கலையை அருமையாக பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்துருவாங்க. ஸோ அப்போ முயற்சியும் பயிற்சியும் தான், அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தான். அப்படி இருக்கின்ற பொழுது எந்த நேரத்தில் வேணாலும் நமக்கு வந்து வெற்றி உண்டு. நமக்கு வந்து வெற்றி உண்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதனால் நம்முடைய குடும்ப பிரச்சனைகளோ அல்லது நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சவால்களோ நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தடை இல்லை என்பதை நீங்கள் உறுதியாக இந்த இன்டர்நேஷ்னல் விடோஸ் டேயில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். நான் முன்னாடி சொன்னது போல் நம்மிடம் எதை இல்லையோ அதை நினச்சி நாம் வந்து கவலைப்படக்கூடாது. நம்மிடம் என்ன இருக்கிறதோ இருப்பதை வைத்து நாம் எப்படி சிறப்புற வாழ முடியும், எப்படி வந்து நல்லா முன்னேற முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம். இந்த உலகம் வந்து பொல்லாத உலகம். நம்மளை முன்னையும் போகக்கூடாது, பின்னையும் வரக்கூடாது. ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த உலகத்தில் சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்களா? இவ்வளவும் இருக்க தான் செய்யுது. கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, ஏளனங்கள் இருக்குது, அவப்பேச்சுகள் இருக்குது, அவமானங்கள் இருக்குது. அவ்வளோ பொல்லாத உலகம் இந்த உலகம். யாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்காது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், அப்படிப்பட்ட உலகத்தில் சாதனை படைத்தவங்களாம் இருக்காங்கல்ல, ஏன் நம்மால் முடியாது? அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இறை நம்பிக்கையோட நிச்சயமாக என்னால் இது நடக்கும். அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து சாதாரணமாக நீங்கள் முன்னேறணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் கலங்கரை விளக்கமாக இருக்கணும்னு நினைங்க. நீங்கள் என்னோடய பிள்ளைகளை நான் அப்படி உருவாக்கணும், நான் அந்த மாதிரி தொழில் பண்ணணும், அந்த மாதிரி வேலை செய்யணும், அந்த மாதிரி சம்பாதிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், இருக்கிற வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத விட மேலே போவீங்க. நிறைய உதாரணம் சொல்லலாம். அது அன்னை தெரசாவினுடைய அன்பு தாயே ஒரு கைம்பெண் தான். அன்னை தெரசாவினுடைய 9 வயசில் அவங்க அப்பா இறந்துடுறாங்க. இவங்க 18 வயசில் தான் அவங்க ஊர்லேருந்து இந்தியாவுக்கு வராங்க. அப்போ 9 வருஷம் இவங்க அம்மாவோட தான் இருக்கிறாங்க. 3 குழந்தைங்க மொத்தம் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்க அக்கா, அவங்க அண்ணா, அன்னை தெரசா 3 பேர். அந்த 3 பேரை வளர்த்து இன்று உலகம் போற்றும் ஒரு உத்தமியாக இருக்கக்கூடிய அன்னை தெரசாவை வளர்த்தவள் ஒரு கைம்பெண். ஏன் நம்மாலும் முடியாது? முடியுமா முடியாதா? அந்த ஒரு உறுதியான இன்னொன்று நான் யோசிப்பேன். நீங்கள் வந்து ஒரு தாய் மட்டும் துணிச்சலோடு இருந்தால் அந்த தாயால் ஒரு தலைமுறையே உருவாக்கிட முடியும். ஆனால் நம்ம துணிச்சல் இல்லை, நம்பிக்கை இழந்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளும் வீணாக போயிடும், நம்முடைய குழந்தைகளும் வீணாக போயிடும். ஸோ அதனால் உங்களுடைய துணிச்சல், உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆற்றல். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கடவுளை நம்புகிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்களாம்.
இறைவனை நம்புகிறவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவங்க கழுகுகள் போல் ரெக்கைகள் விரித்து உயரே பறந்து செல்வர். கழுகுகள் அதான் மற்ற பறவைகளை போல இல்லை, கழுகு தான் இருக்கிற பறவை இனங்களிலேயே அதிகம் வயசோடு வாழக்கூடிய ஒரே பறவை கழுகு மட்டும்தான். அந்த அந்த கழுகுகள் உயரே பறந்து செல்வது போல் நீங்கள்லாம் உயரம் செல்வீங்களாம். அதாவது அவர்கள் இறைவனை நம்புபவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல் உயரே பறந்து செல்வர். அவர்கள் நடப்பர், சோர்வடையார், ஓடுவர், களைப்படையார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவர்கள் நடப்பர், சோர்வடையார், ஓடுவர், களைப்படையார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ அதனால் நம்ம இறைவனை நம்பி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைக்கு செல்லலாம். நான் சொன்னது போல் ஒரு தாயினுடைய துணிச்சல் ஒரு தலைமுறையை உருவாக்கும். நிறைய பேர் நாங்கள் நிறைய பப்ளிக் மீட்டிங்லாம் போகிறோம்ல, அப்போ கணவன் மனைவியெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் ப்ரிசைட் ஒர்க் பண்ணுவாங்க, அதாவது தலைமை தாங்குவாங்க. அப்போ கணவன் சொல்லுவார், என்னுடைய இவ்வளோ பெரிய உயர்வுக்கு காரணம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவார். மனைவியை காமிச்சு என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லுவார். இல்லை ஒருவேளை மனைவி பேசுகிற மாதிரி இருந்தாக்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, என்னுடைய எத்தனை பெரிய உயர்வுக்கு காரணம் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லணும்னா, இத்தனை பெரிய என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தாய் தான் காரணம், இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு என்னுடைய தாய் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஒரு வைராக்கியம் உள்ள, நம்பிக்கை உள்ள, விடாமுயற்சி உள்ள, இறை நம்பிக்கை உள்ள, நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய இலக்கை வைத்து கொண்டு அதை அடையக்கூடிய அன்பு பெற்றோர்களாக, தாய்மார்களாக, சகோதர சகோதரிகளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த சாதனை பெண்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் நினைக்கின்ற காரியம் நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.